ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் யாமினி ரியா ராஜுக்குட்டி. பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ எடுக்கிறது கூட விட மாட்டேறான். இவன் வச்சுக்கிட்டு நான் எப்படி பொங்கலுக்கு வீட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணுவேன் நீங்களே சொல்லுங்கள். பாருங்க தம்பி பார்த்தீங்கன்னா அழுகுறான். நான் எப்படி தீபாவளிக்கு பொங்கலுக்கு நியூ இயருக்கு இந்த மாதிரிலாம் செலிப்ரேட் பண்ண முடியும் சொல்லுங்கள். இதான் எங்கள் பெரிய பாப்பா இதெல்லாம் போட்டுட்ருக்குது. இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணட்டும் சொல்லுங்கள். இந்த எது நீயே போட்டுக்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கேட்டிருக்கீங்க, நம்ம பொங்கலுக்கு வீட்டையெல்லாம் க்ளீன் பண்ணுவோம் இல்லைங்களா, இதுக்கு இல்லைன்னா பெயிண்ட் அடிப்போம், அப்போல்லாம் ட்ரெஸ்ஸிங்ஸ் எங்கே அரேஞ்ச் பண்ணி வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. பாப்பா சிரிக்காத அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறீங்க. நான் பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் அரேஞ்ச் பண்ண மாட்டேன். எங்கள் வீட்டில் அவளுக்கும் பீரோ இல்லை, எந்த பொருளுமே இல்லை, சொல்லப்போனால் ஒன்றுமே கிடையாது. ஒரு செல்ஃபு மட்டும்தான் இருக்குது. ஒரு செல்ஃப் மட்டும்தான், அதில் பாதி துணி வச்சுப்பேன். மீதி பாத்திரம் வந்து இன்னும் செல்ஃப் மேலே பாத்திரம் பார்த்தீங்கன்னா கமுத்தி வச்சுருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா துவைச்ச துணி தான் பெட்டில் பாதி, அந்த பக்கெட்டில் பாதி பார்த்தீங்கன்னா வச்சுருக்கிறேன். நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு புடவை இல்லைன்னா இந்த மாதிரி பக்கெட்டு, இந்த மாதிரி அந்த பக்கெட்டில் கொஞ்சமாக துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு பெட்டு மேலே வச்சுருவேன். இந்த பெட்டு மேலே பார்த்தீங்கன்னா வச்சுட்டு வீட்டை கழுவி விட்டுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் எடுத்து செல்ஃபில் அரேஞ்ச் பண்ணி வச்சுப்பேன். அப்படி தான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அட்டூர் அடிக்கும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அட்டூர்லாம் அடிக்கும் போது அங்கெல்லாம் இருக்குது, நியூ இயர்க்குள்ளே க்ளீன் பண்ணணும். அட்டூர் பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்கும். அதெல்லாம் க்ளீன் பண்ணும்போது பெட்டு மேலே போடும். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, வேஸ்ட்டு ஒரு புடவை இதை வச்சு அந்த புடவைய பார்த்திங்கன்னா பெட்டு மேலே போட்டுருவேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் அட்டூர் அடிச்சுட்டு அந்த துணி நான் மறுபடியும் வாஷ் பண்ணி தான் ஆகணும். இன்னும் பார்த்தீங்கன்னா நான் துணி மடிக்கவே இல்லை. 2 நாளாக நான் துணி சொல்லப்போனால் ஒரு 5 நாளாக நான் துணி துவைக்கல. எனக்கு ஸ்டொமக் பெயின் ரொம்ப அதிகமாக, வயிறு வலி இருந்ததுனால என்னால் துணி துவைக்கவே முடியல. அதனால் சேர்த்து வச்சு நான் ஒட்டுக்கா துவைச்சி நேற்று காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் பார்த்தீங்கன்னா ஒரு பேசன் துணி, அப்புறம் இங்கே பாப்பாங்க விளையாண்டுட்டு போட்டு வச்சுருக்காங்க துணி மேலே. எப்படி பார்த்தாலுமே எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு பக்கெட் துணி வந்துடும். இந்த மாதிரி இருக்க சொல்ல எப்படி நான் மடிச்சு வச்சுட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தம்பி தான் மெயினே. அவனையும் பார்த்துக்கணும். அவன் எது எடுத்தாலும் வாயில் போட்டுப்பான். மண் கல் எதனா கீழே எதனா சின்ன சின்ன பொருள் இருந்துச்சுன்னா எடுத்து வாயில் போட்டுருவான். அவனையும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு நானும் வீட்டு வேலை பண்ணணுன்னா ரொம்ப கஷ்டம்தான். நான் இந்த தம்பி பார்த்தீங்கன்னா 2 வயசு இந்த மாதிரி ஆகிறதுக்குள்ளே கண்டிப்பாக இதை இன்னொரு வீடியோவாக நான் போடுறேன். அப்போ பார்த்தீங்கன்னா வீடு இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் இல்லைங்களா. தம்பி பாப்பாவே இப்போவே அடக்கவே முடியல. பெருசாயிட்டாங்கன்னா ரியா மாதிரி வந்துட்டாங்க தம்பி, அப்போ கொஞ்சம் மெச்சூர் ஆயிடுவான். ராஜு பார்த்தீங்கன்னா அப்போ கொஞ்சம் மெச்சூர் ஆயிடுவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி துணி இருக்காது. அதுக்கப்புறம் இன்னும் 1 வீக்கில் நாங்கள் பீரோ பெட் எடுத்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஹோம் டூர் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. பாய்.